சிந்திக்கிறவன் மனுஷன், சிந்திக்காதவன் மிருகம். சிந்திக்க பயப்படுறான் பாரு, அவன் கோழை. வாழ்க்கை அவன் வாழ்றதுக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்காக வாழ்றதுக்கும் தான். வயிற்று பசி உடம்ப வளர்க்கும், அறிவு பசி மனுஷத்தன்மையை வளர்க்கும். குறிப்பாக்காம சொல்றது எவ்வளவு ஆபத்தோ அதை விட ஆபத்து சிந்திக்காம பேசுறது. ஒத்த பூனைக்கு பயந்து ஊரை சுத்தி போறாங்க பாரு, அதுதான் மூட நம்பிக்கை. ஐயா, நம்மளாம் உண்மையாவே குரங்குல இருந்து தான் வந்தோமா? எங்க இருந்து வந்தன்றதை விட ஏன் வந்தேன்னு யோசி. கஷ்டப்பட்டு உழைச்சா கர்மம், உட்காந்து சாப்பிட்டா தர்மம். எப்படி எப்படின்னு கேட்கணும். அதுக்கு தானே மண்டையில் அறிவுன்னு ஒன்று இருக்கு. இங்க கட்சியை நடத்துற அத்தனை பேருக்கும் ஆட்சியை பிடிக்கிறதான் கொள்கை. ஓட்டுக்காக ஒண்டி பிழைக்கிறவன், கொள்ளையடிக்கிறதுக்காக கொடியை தூக்குறவன், அத்தனை பேருக்கும் தேர்தல் அரசியல் தானே ஆட்சியை பாத்திரம். இங்க நம்பி கெட்டவன் பாதி, நம்பாம கெட்டவன் மீதி. எல்லாமே இல்லாத ஒண்ணுல தான் வந்துச்சு. அந்த இல்லாத இல்லைன்னு சொல்றவன் நாத்திங்க, இருக்குன்னு சொல்றவன் ஆத்திங்க. அதை வச்சு காசு பார்க்குற கமநாட்டியெல்லாம் ஸ்ட்ரைட் கிரிமினல் வகைறான். எவனும் மாறி மாறி ஆண்டான், ஜனமும் மாறி மாறி செத்துச்சு. ஜனத்துல மேல கீழே கிடையாது. அது வசதிக்கேற்ப நான் பெருசு நீ சிறுசுன்னு கதை விடும். அதையும் இந்த பாடா போன ஜனங்க மண்டையாட்டிட்டு நம்பிமே ஒழிய ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க தெரியாது. பொறுமை ஒரு நாள் புலியாகும், பொறுமை ஒரு நாள் புலியாகும், பொய்யும் புரட்டும் பலியாகும். பொய்யும் புரட்டும் பலியாகும்.